ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு வீடியோ வந்து எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நடந்த ஒரு இஷ்யூவை பத்தியோ, இல்ல நடந்த ஒரு கேஸை பத்தியோ, ஒரு சண்டையை பத்தியோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வீடியோ நீங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து ஒரு 2 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்திருந்தது. ஆக்சுவலா நான் அந்த ஷார்ட்ஸ்ல வந்த கமெண்ட்டை வந்து நான் படிச்சு காட்ட விரும்பல, ஏன்னா அது அவ்வளோ கேவலமா இருக்காது எனக்கு அமிச்சது. அது வந்து நீங்களே வேணா பர்சனலா போய் பார்த்துக்கோங்க. இந்த மகா கும்பமேளாவை பத்தி இந்த இதை போட்டிருப்பேன். அதுல வந்து ஒரு 2 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட். அது வந்து எப்படி சொல்றது, அதை வந்து வாயால படிச்சு காமிக்க முடியாத மாதிரி ஒரு அசிங்கமான அவதூறான ஒரு வார்த்தையில வந்து எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டான கமெண்ட், இதை நான் படிச்சு காமிக்கலாம். உண்மையிலே இந்த வீடியோ அவரு கூட பார்க்கலாம். கமெண்ட் அமைச்சவர், வீடியோ ஒழுங்கா போட தெரியாம, ஒழுங்கா பேச தெரியாம வீடியோ போடாதீங்க, ஒழுங்கா பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னே தான் கேட்கிறேன், நான் என்ன பேச தெரியாம பேசுறேன்னு எனக்கு தெரியல. அதான் ஆக்சுவலா நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒருத்தர் பாக்குறவங்க கண்ணோட்டத்துல இருந்து நான் பண்ற தப்பு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டு போயிடுவேன், நான் பேசிட்டு நான் வச்சுட்டு போயிடுவேன். வீடியோ பார்த்துட்டு நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறது, நீங்க தான் பார்த்து நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்றது வந்து உங்களால மட்டும் தான் சொல்ல முடியும், ஏன்னா நிறைய பேரால சொல்ல முடியாது. அதனால அது சொல்றது தப்பு கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த கமெண்ட் வந்து ரொம்ப கேவலமான கமெண்ட், அதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி ஒருத்தர் ஏறி வராங்க, ஒருத்தர் வந்து ஒரு 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 முயற்சியில வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் அதை எதிர்ப்பாங்க, நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் வரும். எனக்கு வந்ததெல்லாம் விட நிறைய பேருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனாலதான், இந்த நெகட்டிவிட்டியால தான் அவங்க ஜெயிக்கவே செஞ்சிருக்காங்க நிறைய பேர். இப்ப வந்து எனக்கு இது வந்து முதல் வெற்றி மாதிரி. நிஜமாவே சொல்ல போனோம்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் வந்த ரெண்டுமே எனக்கு முதல் வெற்றி மாதிரி. ஏன்னா நான் 4 பேருக்கு தெரியுறேன் அப்படின்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா கமெண்ட் பண்ணலாம், உன் வீடியோ நான் பார்க்க விரும்பல, உன் வீடியோலாம் எனக்கு தேவையே இல்லை, உன் வீடியோ பார்க்கணும் எனக்கு என்ன தலையெழுத்து, எனக்கு என்ன வேற பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி பேசிட்டு போயிடலாம். இது கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்த கமெண்ட்டை பத்தி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என் ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க, தப்பு கிடையாது. கமெண்ட்ஸ்ல உள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்த கமெண்ட். ரெண்டாவது வந்த கமெண்ட்ல வந்து அவருக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். என்னன்னா, இப்ப நான் பேச தெரியாம எதுவும் பேசல சார். உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நான் பேச தெரியாம பேசல. உண்மையிலேயே நான் பேசினதுக்கும் இப்ப நான் சமீபமா போடுற வீடியோக்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எனக்கே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. என்னை சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸ்ல எல்லாருமே, நீ தனியா பேசணும்னா பேசுறது வந்து கொஞ்சம் உனக்கு மாறி இருக்கு, நல்லாவே ஒரு ஃப்ளோவா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் தான் பண்றாங்க. உண்மையிலேயே நான் ஒரு கங்குவா படத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு டைரக்டரும் ஒரு படம் எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதை வந்து நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், படம் நல்லா இல்லை கேவலமா இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம வந்து இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமைகள் நமக்கு இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கும் உரிமைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அதை போட்டு மட்டப்படுத்தி அவங்கள அசிங்கமா திட்டி பேட் வேர்ட்ஸ்ல திட்டி இதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. கடைசியில திட்டுற உங்களுக்கு தான் வந்து ஒரு நாள் விடியும், உங்களுக்கு தான் ஒரு நாள் பிரச்சனை வரும். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தான் ஒரு நாள் உங்களை 4 பேர் இந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னடா இது நம்மள பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியில இருப்பீங்க. அன்னைக்கு நம்ம அவனை பேசணும்ல, அதனால திருப்பி நமக்கு அடிக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு, ஒருத்தர் வளர்ந்து வராங்க ஒரு முயற்சியில பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போட்ட கமெண்ட்ல போட்டவருக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து வீட்டுல சும்மா இல்லை, நான் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில விடாம போயிட்டு இருக்கேன். யாரு மாதிரியும் நான் சும்மா கிடையாது. எனக்கு பிடிச்ச வேலையை, எனக்கு பிடிச்ச ஒரு இது யூடியூப்ல வீடியோ போடுறதுன்றது. அதனால நான் அதை ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு திடீர்னு நான் ஆரம்பிச்சு நான் இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன். எனக்கு மேபி நான் இதுல சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். அதனால நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன்ல, அதுவே எனக்கு பெரிய ஒரு வெற்றி தான் முதல்ல. அதனால யாரையும் தேவையில்லாத பேச வேணாம். இதை சொல்லணும் தான் நான் இன்னைக்கு வந்தேன். நீங்க அந்த கமெண்ட் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப அவதூறான ஒரு வார்த்தை, அவதூறான ஒரு வார்த்தை, பெண்களை பேஸ் பண்ணின வார்த்தை அது. அது ரொம்ப, அதுதான் எனக்கு, என்ன திட்டினா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு பெண் இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற ஒரு இதை வச்சு என்னை திட்டியிருக்காரு. அது ரொம்ப தப்பான வார்த்தை. அதனால யாரையும் அந்த மாதிரி இனிமேல் யாரும் பேசாதீங்க.
பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்க, பிடிக்கலன்னா வச்சுட்டு போயிடலாம். அவங்க அவங்களோட விருப்பம், யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்கலாம், பிடிக்கலையா ஹரிஷ்குமாரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கும் விருப்பமே இல்லைன்னா பார்க்க வேண்டாம், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அது இல்லாமல் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்லணும். 99 சப்ஸ்கிரைபர்ஸ், 96ன்னு பார்த்தேன், திடீர்னு 99ன்னு நேற்று பார்க்கும்போது இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா, நான் இப்போ வீடியோவில் சொல்றது தான், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் வச்சிருந்தேன் பேசலாம். நிறைய மக்களுக்கு இது தெரியவே தெரியாது. நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சது. ஆக்சுவலா நான் இந்த கமெண்ட்டை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க பேசாத, இக்னோர் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு. இக்னோர் பண்ணக்கூடாது. நமக்கு எப்படி குட் கமெண்ட்ஸ் வருதோ, பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ, அது எவ்வளவு நமக்கு முக்கியமோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிடணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும். அதனாலதான் நான் இந்த வீடியோ ரிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய். நாளைக்கு பார்ப்போம்.